வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. யூடியூ தளத்தில் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ஏப்ரல் 24 அன்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற IPL 2026 தொடரின் 34வது லீக் போட்டியான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான மிக பிரம்மாண்டமான ஆட்டத்தின் முழுமையா பார்க்கப் போகிறோம். டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். குஜராத் அணியின் தொடக்க வீரர்களாக கேப்டன் சுப்மன் கில் மற்றும் இளம் அதிரடி ஆட்டக்காரர் சாய் சுதர்சன் ஆகியோர் களமிறங்கினர். ஆரம்பம் முதலே பெங்களூரு பந்துவீச்சாளர்களை மிக கவனமாக எதிர்கொண்ட இந்த ஜோடி ஒரு மிகச் சிறந்த அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. பவர் பிளே ஓவர்களில் நிதானமாகவும் அதே சமயம் மோசமான பந்துகளை பவுண்டரிகளுக்கு விரட்டியும் இவர்கள் அபாரமாக ஆடினார்கள். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 128 ரன்கள் சேர்த்தது. இதில் சுப்மன் கில் 24 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்து பெங்களூரு அணியின் சுயாஷ் ஷர்மா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். ஆனால் மறுமுனையில் சாய் சுதர்சன் RCB பந்துவீச்சாளர்களின் வியூகங்களை சுக்குநூறாக்கினார். அவர் மைதானத்தின் அனைத்து திசைகளிலும் பந்துகளை பறக்கவிட்டு வெறும் 58 பந்துகளில் 100 ரன்கள் குவித்து ஒரு மிகச் சிறந்த சதத்தை பதிவு செய்தார். இவர்களுக்கு உறுதுணையாக ஜோஸ் பட்லர் 16 பந்துகளில் 25 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 12 பந்துகளில் 19 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் என்ற ஒரு இமாலய இலக்கை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு நிர்ணயித்தது. பெங்களூரு அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் ஜோஷ் ஹேசில்வுட் 4 ஓவர்கள் வீசி 40 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டையும் சுயாஷ் ஷர்மா 4 ஓவர்களில் 36 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். பின்னர் 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகப்பெரிய இலக்கோடு களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பத்திலேயே கை கொடுத்தது. ஆட்டத்தின் முதல் பந்திலேயே விராட் கோலிக்கு ஒரு கேட்ச் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் குஜராத் ஃபீல்டர்கள் அதை தவறவிட்டனர். தனக்கு கிடைத்த இந்த மறுவாழ்வை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்ட விராட் கோலி குஜராத் பந்துவீச்சாளர்களை ஈவு இரக்கமின்றி தாக்கத் தொடங்கினார். அவருடன் இணைந்து விளையாடிய தேவ்தத் படிக்கல் தனது பங்குக்கு வானவேடிக்கை காட்டினார். தேவ்தத் படிக்கல் வெறும் 27 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 55 ரன்களை குவித்து ஆட்டத்தின் போக்கையே பெங்களூரு அணியின் பக்கம் திருப்பினார். விராட் கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் ஜோடி இணைந்து 115 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து வெற்றியை கிட்டத்தட்ட உறுதி செய்தனர். அபாரமாக விளையாடிய விராட் கோலி 44 பந்துகளில் 81 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் 5 பந்துகளில் 8 ரன்களும், ஜேக்கப் பெத்தேல் 10 பந்துகளில் 14 ரன்களும், ஜிதேஷ் ஷர்மா 6 பந்துகளில் 10 ரன்களும், டிம் டேவிட் 9 பந்துகளில் 10 ரன்களும் எடுத்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். குஜராத் அணியின் பந்துவீச்சாளர்களை பொறுத்தவரை ரஷீத் கான் 4 ஓவர்கள் வீசி 49 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இறுதியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 18.5 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் முதல் பந்திலேயே கண்டத்தில் தப்பி பின்னர் மிகச் சிறப்பான இன்னிங்ஸை விளையாடி 81 ரன்கள் குவித்த விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. சாய் சுதர்சனின் மிகச்சிறப்பான சதம் குஜராத் அணிக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் விராட் கோலியின் அனுபவமும் படிக்கல்லின் அதிரடியும் RCB அணியின் வெற்றியை உறுதி செய்தது. இந்த வெற்றியின் மூலம் பெங்களூரு ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் கொண்டாடினர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.